everyone, welcome back to Educare Academy Students Villa. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹென்ரி ஃபயல்ஸ் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்க போறோம். மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கா இருக்கிற ஹென்ரி ஃபயலோட 14 பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம ஈஸி எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ ஹென்ரி ஃபயல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரெஞ்ச் மேனேஜ்மெண்ட் திங்கர். அவர் ஒரு ரிசர்ச்சர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 14 பிரின்சிபல்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு கம்பெனில வந்து ஒரு மேனேஜர் எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், பீப்புள் எப்படி ஒர்க் பண்ணணும், நம்மளோட ரிசோர்ஸஸை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு 14 ரூல்ஸ் வச்சு அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த 14 பிரின்சிபல்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து இந்த வீடியோல ஒரு 7 பிரின்சிபல்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வித் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த 7 பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது தான். டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அந்த நேம்லயே நமக்கு தெரியுது, ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கறது. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களோட ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி, அவங்களோட ஸ்பெஷலைசேஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம அவங்களோட டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்போ நம்ம ஒர்க்கை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறோமோ அப்பதான் வந்து அவங்க எஃபிஷியன்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லயோ வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவெண்ட் நடத்தும் போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆள் பார்க்கணும், அப்புறம் ப்ரொமோஷன் ஒரு ஆள் பார்க்கணும், ஸ்டேஜ் பார்க்கணும், ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பிரிச்சு கொடுப்போம். அதுதான் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஒர்க் வந்து ஈஸியாவும் முடியும், எஃபிஷியன்டாவும் ப்ரொடக்டிவாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஒரு பிசினஸ் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் வந்து ரெக்ரூட் பண்றதுக்கு ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க, ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க் வந்து எல்லாருமே ஒரே ஆள் பண்ணாம டிவைட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது தான் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் வந்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேனேஜர் வந்து ஒரு அத்தாரிட்டியா இருக்கலாம், அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், டெசிஷன் எடுக்கணும். ஆனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்னெல்லாம் பண்றதுக்கு முடியுமோ, அவங்கவுங்களுக்கு என்னெல்லாம் வந்து ஈஸியா இருக்குமோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டியாவும் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் பிரிச்சு கொடுக்கணும், அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வாலண்டியர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க் எப்படி முடிக்கணும் அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு பிசினஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சேல்ஸ் மேனேஜர் வந்து சேல்ஸ் டார்கெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அவங்க அந்த டாஸ்கை பாக்குறதுக்கு வந்து அத்தாரிட்டேட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு டெரிட்டரி, ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் லொகேஷனை வந்து நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அத்தாரிட்டியா இருக்கணும். அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுத்தா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி நம்ம அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து சொல்றதுதான் வந்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின்ங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருமே நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம பெரியவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஆர்கனைசேஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், நம்ம வந்து ஃபேர்னஸா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும், கன்சிஸ்டன்டா ஒரு வேலையை பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே டிசிப்ளினுக்கு கீழே வரும். ஸோ ஒரு காலேஜ்லயோ இல்ல ஒரு ஸ்கூல்லயோ வந்து நம்ம ஆன் டைம்ல கிளாஸ்க்கு வர்றது, அசைன்மெண்ட் ப்ராப்பரா டெட்லைன் கிட்ட நம்ம பண்ணி கொடுக்கறது, எக்ஸாமினேஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இங்க ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி தான் அட்டெண்டன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றது, சேஃப்டி ரூல்ஸ், நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல வந்து சேஃப்டி எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பாலிசிஸ் என்ன பண்ணணும், நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டேட்டாவை யாருக்கும் வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது, நம்மளோட சீக்ரெட்டை வந்து வெளியே சொல்லக்கூடாது ஆர்கனைசேஷன் நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்படிங்கறதெல்லாம் பேசிக் டிசிப்ளின் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் பிரின்சிபல் ஹென்ரி ஃபயலோடதுன்னு பாத்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து ஒன் இமீடியட் சூப்பர்வைசர் கிட்ட தான் இருக்கணும்.
யூனிட்டி அப்படிங்கிறது ஒன் அப்படின்னு அர்த்தம். கமாண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அந்த கமாண்ட் வந்து ஒருத்தருக்கு கீழே தான் வரணும், ஒருத்தர் தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்ம சுப்பீரியர் இருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ ஒரு மேனேஜரா இருக்கேன் அப்படின்னா சிஇஓ வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அதனால எப்படி இருக்கணும், ஏன் அதை எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு கான்ஃபிளிக்ட் இருக்காது, கன்ஃபியூஷன் இருக்காது. இந்த வேலை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது ஈஸியா நம்மளால பண்ண முடியும். நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் வாலண்டியர் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த வாலண்டியருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யார் கொடுப்பா, நம்ம ஹெட் ஆஃப் த ஸ்கூல் இல்ல ஸ்கூல் லீடர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இப்ப பிசினஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மேனேஜருக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 மேனேஜரும் டிஃப்ரெண்டான ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு அந்த கன்ஃபியூஷன் ஏற்படும். சேம் டாஸ்க் 2 பேர் 2 டிஃப்ரெண்டா கொடுக்கும்போது நம்மளால கரெக்டா ரிப்போர்ட் பண்ண முடியாது. சோ ஒரு மேனேஜர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். நல்ல ரிலேஷன்ஷிப்பும் நம்மளால ஃபாலோ பண்ண பெட்டரா கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். இது வந்து 4th. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஸோ யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு பிளான் தான் இருக்கணும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பிசினஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், நம்ம ஒரு பிளான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பர்சன் தான் அந்த பிசினஸ் அப்ஜெக்டிவ்க்கு அந்த பிளான்க்கு ஒரு பர்சன் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், நம்ம எந்த வழியில போகணும், எந்த பிளான்ல போகணும், என்ன ப்ளூ பிரிண்ட் இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு அப்படிங்கறது வந்து நம்ம யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படிங்கிறது மூலமா நம்ம சொல்லலாம். ஸோ காலேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. காலேஜ் ஃபெஸ்ட் வருது, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பிளான், ஒரு கோஆர்டினேட்டர் இருந்தாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸ்ல ஸோ அட்வர்டைசிங் பண்றது, சோஷியல் மீடியா, ப்ரொமோஷன், இது எல்லாமே ஒருத்தர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமா பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பீப்புள், மார்க்கெட்டிங் மேனேஜர் யாராவது இருந்தாங்கன்னா இது 3மே ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டை ஈஸியா நம்மளால சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ சேம் கோல், சேம் பிளான், கோஆர்டினேட்டட் ஆக்ஷன், ஒரே மாதிரியான ஆக்ஷன் இருக்கணும். ஸோ முந்தின கமாண்டுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கு. கமாண்டை பொறுத்து நம்ம எந்த வழியில போகணும் அப்படிங்கறத, நம்ம எந்த பாத்துல போகணும் அப்படிங்கறத நம்ம டைரக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன் பாத்தீங்கன்னா சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சபார்டினேஷன் அப்படின்னா கீழே இருக்கிற பீப்புள், நமக்கு கீழே இருக்கிற ஒர்க் பீப்புள். இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கணும், இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஜெனரல் இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்கனைசேஷன்ல கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு எம்ப்ளாயியோட இன்ட்ரெஸ்ட், இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கும். இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, ஃபர்ஸ்ட் காலேஜ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர்கனைசேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தான் எப்பவுமே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒர்க் பண்ணாலும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்னு வரும்போது நம்ம ஸ்கில், நம்ம எல்லாமே தேவைப்படுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம ஒரு குரூப்பா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம குரூப் கூட தான் ஒர்க் பண்ற மாதிரி வரும். அதே மாதிரி பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஷெட்யூல்ல நம்ம வந்து ஒரு கேங் கூட தான் நம்ம ஒர்க் பண்ணணும், ஒரு டீம் கூட தான் நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனா நம்ம டெட்லைன் முடிக்கிற மாதிரி, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம பிசினஸ் இதுக்கு நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம சபார்டினேஷனுக்கு இருக்கிற மாதிரி இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்க்கு இருக்கிறத வந்து நம்ம ஜெனரல் இன்ட்ரெஸ்டா எப்படி மாத்தணும் அப்படிங்கறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இந்த வீடியோல ரெம்யூனரேஷன், 7th பாயிண்ட் ரெம்யூனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷன்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம ரெம்யூனரேஷன், சேலரியோ இல்ல ரெம்யூனரேஷனோ எக்ஸ்ட்ரா டார்கெட்ஸோ இல்ல அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஃபேர்னஸா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நம்ம வந்து ரீசனபிளா ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் மோட்டிவேட் பண்ணணும். அவங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பே பண்ணணும். இல்ல அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்றது, ஃபேர்னஸா, ரீசனபிளா நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். டிரான்ஸ்பரண்டா நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் ரெம்யூனரேஷன். ஸோ ஒரு காலேஜ்ல வந்துட்டு, காலேஜ்லயோ ஸ்டூடெண்ட்லயோ வந்துட்டு பார்ட் டைமா நம்ம வந்து காலேஜ்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணணும். இல்ல தனியா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதுக்காவது எக்ஸாம் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட்
பண்ணும்போது நம்ம நல்லபடியாக அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவே பிசினஸ் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்துட்டு கம்பெனில சேலரி கொடுக்கும்போதோ ரோல் ஸ்கில் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு அலோகேட் பண்ணும்போதோ நம்ம வந்து ஃபேர்னஸா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லாம நம்ம பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ரெம்யூனரேஷன். ஹோப் இந்த 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much for listening. Happy learning.